بسم الله الرحمن الرحيم. திட்டமிட்டு முஸ்லிம் சமுதாயத்தில் அது திரிக்கப்படுகிறதுக்கு ஒரு அழகான ஒரு செய்தி. டிசம்பர் 6 போன வருஷம் வந்துச்சு, இந்த வருஷம் வந்தது. சரியா? போன வருடம் வந்த நேரத்தில் பேப்பர்ல எல்லாம் ஒரு ஒரு 2 கிழமைக்கு முந்தைய என்ன வந்துடும், குண்டு வைக்க திட்டமிட்டு இருக்கிறார்கள், இந்த இடத்துல செட்டப் பண்ணி இருக்கிறார்கள், இந்த இடத்துல இப்படி நடக்க இருக்கிறது, எல்லாம் அலர்ட். ஏன் என்னமோ நடக்க போகுது டிசம்பர் 6 சொல்லி. எங்கப்பா அந்த 6வது திட்டம்? இப்போ லேசா சான்ஸ் கிடைச்சிது, தண்ணிக்குள்ள விட்டு அமுத்தி விட்டுலாம், எல்லாரையும் அழிக்கணும் தான் நோக்கம், எல்லாருக்கும் நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்ச, தீவிரவாதம் தான் நோக்கம், கோவிலை இடிக்கணும் தான் நோக்கம், முஸ்லீம்களை மற்றவர்களை மூழ்கடிக்கிறது தான் நோக்கம். அதுதான் இப்போ குண்டு வைக்காம அழகான சான்ஸ் கிடைச்சிது. ஆனால் ஏன் பணத்தை எல்லாம் தூக்கி எடுத்தாங்க, கஷ்டப்பட்டவர்களை தூக்கி எடுத்தார்கள்? ஏன் அதில் 4 தீவிரவாதிய செய்தி வரல? அப்படி அள்ளி கொண்டிருக்கின்ற பொழுது பம்ஸ் வெடித்தது, ஏன் வரல? ஒரு இது செய்து கொண்டிருக்கிற ஒரு பஸ் வெடித்தது, எங்க போனாங்க இந்த டிசம்பர் 6 அந்த தீவிரவாதிகள் எல்லோரும்? ஒத்தனாவதே வைக்கல. இந்த டிசம்பர் 6 போன டிசம்பர் 6 ஒன்று தான், ஒரே விஷயத்துக்கு தான் போராட்டம். ஏன் அது இந்த 6 நடக்கல? யார் ஏன் பேசல? ஏன் ஒரு பத்திரிகை கூட எழுதல? திட்டமிட்டு செய்யறாங்கன்றது ஒரு பத்திரிகை கூட எழுதிக்கணுமே, நம்ம வளமையை எழுதிட்டு வர வளமையை, இது மரபே, இந்த வருஷம் நம்ம எழுதலையே என்று ஒத்தனாவது எழுதிருக்கிறோமா இல்லையா? மறந்து போய் கூட ஒத்தனை எழுதல. ஏன் எழுதல? இதுதான் காரணம். நல்ல முறையில் புரிஞ்சுங்க. திட்டமிட்டு தீவிரவாதம் என்ற பெயரில் திணிக்கப்படுறதும் இருக்குது, இஸ்லாமிய சமுதாயம் தீவிரவாதம் செய்கிறது என்று திணிக்கப்படுறதும் இருக்குது. அதே நேரத்தில் முஸ்லீம்கள் தவறாக புரிந்து கொண்டு செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் முஸ்லீம்களில் ஒரு காலமும் 190% இந்த தீவிரவாதத்துக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் குறிப்பிட்ட சதவீதத்தின இளைஞர்கள் தீவிரவாதிகளாக உருவாகுவார்கள் என்று தூதரே சொல்லுகிறார். யாரு? அவர்களால் முதலாவது புரிஞ்சுக்கங்க, அந்நியர்களுக்கெல்லாம் பாதிப்பு முஸ்லீம்களுக்கு. சவுதி அரேபியாவில் குண்டு வெடிச்சுது, எதில் வெடிச்சு? சேஸ்லியா வெடிச்சது, கோவில்லையா வெடிச்சது, எதில் வெடிச்சது? முஸ்லீம் பள்ளி வாயில்கள் வெடிச்சு. அவன் முதல் எதிரியா பார்க்கறது முஸ்லீமை, முதல் எதிரியா பார்க்குறவன் யார் தெரியுமா? முஸ்லீமை. இதை புரிஞ்சு கொண்டிருந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் நம்ம அவர்களை உருவாக்கி விட்டோம்னா மார்க்கத்தில் பேரில், அவன் முதலாவது உடைப்பாய தெரியுமா? இந்தியா நேசல பாதுகாப்பாக அனுப்பி வச்சிருவான், அங்கே ஒன்றும் செய்ய மாட்டான், அவங்கள பாதுகாப்பாக அனுப்பி வச்சிருவான். யாரில் கை வைப்பான்னா முஸ்லீம்களில் தான். முதலாவது முஸ்லீம்களில் கை வச்சு பள்ளிகளை ஒட்டச்சு, பள்ளிகளுக்கு எனது பொம்ஸ் வச்சு, என்ன அவன் பார்வையில் முதல் எதிரிகள் யார்? இவன் தான் நம்மளே காட்டி கொடுக்குறவன், இவனு தான் முதலாவது போடு. தீவிரவாதி என்ற எவன் வந்தாலும் முதலாவது போடுறது அவன் இனத்தை தான், முதலாவது போடுறது அவன் இனத்தை. இவன் தனக்கு டிஸ்டர்பாக இருப்பான்னு அவனை தான் போடுவான்.